லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரைவு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பட்ட பகலில் சுவர் ஏறி குதித்து பெட்ரோல் திருடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. நெல்லித்தோப்பு தொகுதி NSC போஸ் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 17,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால்கள், குறும்பாலங்கள் கட்டுதல், கற்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். புதுச்சேரியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று தேசிய கொடியேற்றி வைக்கின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளிர். கடந்த 10 வருடமாக புதுவையில் இயங்கி வரும் குட்வில் நிறுவனம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகத்துக்கு இணங்க பல நூறு மாணவர்களை வெளிநாடுகளில் படிக்க வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. நேற்று கனடாவில் படிப்புடன் கூடிய வேலைக்கு 6 கடவுச்சீட்டு கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியான செய்தியை நிர்வாகம் டாக்டர் விஸ்வா கார்த்திகேயன் தெரிவித்தார். கனடாவிலும் UKயிலும் படிப்பிற்கு அணுகவும் கடவுச்சீட்டு விசா கிடைப்பதாக இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்புக்கு 9944096662 மற்றும் 9600114751 மற்றும் 7358247714. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரைவு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை அரசிடம் வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நிதி, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உட்பட்ட பல்வேறு நிதியின் கீழ் அடிப்படை பிரச்சினைகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரைவு 5வது குறுக்கு தெருவில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 11,75,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு உழவர்கரை நகராட்சி சார்பில் பூமி பூஜை செய்து நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் உடனடியாக சாலைகள் அமைக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வலியுறுத்தினார். பட்ட பகலில் சுவர் ஏறி குதித்து பெட்ரோல் திருடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நகரப்பகுதி ரெயின்போ நகர் உள்ளது. இங்கு சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்கள், அரசு பணியில் உள்ளவர்கள் உட்பட பலர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இப்பகுதியில் மதியம் சுமார் 3 மணியளவில் கால் சட்டை மற்றும் அரக்கை சட்டையுடன் மர்ம நபர் ஒருவர் வீட்டின் சுவரேறி குதித்து பெட்ரோல் திருட முயற்சித்தார். அப்போது அந்த வீட்டின் உரிமையாளர் வந்ததும் அந்த வீட்டின் மேலேறி மறைந்து கொண்டார். தொடர்ந்து அவர் உள்ளாரா என்பதை பார்த்துவிட்டு மீண்டும் இறங்கி வந்து பெட்ரோல் திருட கொண்டு அப்பகுதியிலிருந்து சென்றுவிட்டார். இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பகுதியில் உள்ள மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என பதிவு செய்துள்ளனர். தற்போது வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. நெல்லித்தோப்பு தொகுதி NSC போஸ் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 17,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால்கள், குறும்பாலங்கள் கட்டுதல், கற்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதி கொசப்பாளையம் NSC போஸ் வீதி, கிருஷ்ணசாமி தோட்டம், கண்ணையார் வீதி 17,76,290 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால்கள், குறும்பாலங்கள் கட்டுதல் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ஸ் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று தேசிய கொடியேற்றி வைக்கின்றார். அதற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை மற்றும் கலை நிகழ்ச்சிகளின் ஒத்திகை புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்றது. குடியரசு தின விழா நாளை மறுநாள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ளது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கின்றார். இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற்றது. அணிவகுப்பு ஒத்திகையில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவுகள், முப்படைகளை சேர்ந்த NCC மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் குடியரசு தின விழாவில் வீரதீர செயல்கள் புரிந்தவர்கள், காவலர்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் விருதுகள் ஒத்திகையும் நடைபெற்றது. இந்த குடியரசு தின விழாவில் இரு மாநிலங்களுக்கு ஆளுநராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ஆண்டு 3வது முறையாக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்கின்றார். காலை 7 மணிக்கு தெலுங்கானாவில் நடைபெறும் விழாவில் பங்கேற்றுவிட்டு பின்னர் தனி விமானம் மூலம் புதுச்சேரிக்கு வரும் தமிழிசை சவுந்தரராஜன் காலை 10:15 மணிக்கு நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைக்கின்றார். மேலும் குடியரசு தின ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரைவு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பட்ட பகலில் சுவர் ஏறி குதித்து பெட்ரோல் திருடிய மர்ம நபரின் CCTV காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. நெல்லித்தோப்பு தொகுதி NSC போஸ் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 17,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால்கள், குறும்பாலங்கள் கட்டுதல், கற்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். புதுச்சேரியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று தேசிய கொடியேற்றி வைக்கின்றார்.